ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நிறைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கானது நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு காடை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ஹோட்டலுக்கு நிகராக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காடை வறுவல். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில், உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் லெமன், அரை மூடி லெமன் புழிஞ்சிக்குங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் காடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லெமன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா பெசரணும். உப்பு காரம் அந்த காடையில் சோறுற அளவுக்கு நல்லா பெசரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது கூட வந்து கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இன்னும் நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட ஒரு கோட்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வெளியிலேயே வச்சுருங்க. நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது, ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றி நம்ம சிக்கன் மசாலா பார்த்துருப்பீங்க, சிக்கன் குழம்பு, அதுக்கு நம்ம ஹோல் மசாலா நுணிக்கணும். அதை தான் இப்போ தாளிச்சிருக்கேன். இது 4-5 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். அது தாளிச்சிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து, வெங்காயம் சேர்த்து, ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும், நல்லா பொடியாக கட் பண்ண அது சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இது வந்து நம்ம சுக்கலாக தான் வறுக்க போகிறோம். அதனால் ரொம்ப வெங்காயமும் தக்காளியும் தேவைப்படாது. இந்த மசாலாவில் தான் இது நல்லா கோட்டிங் ஆகி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ வந்து அந்த மேக்னேட் பண்ண போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் கிளறி விட்டு நம்ம வதக்கி வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா சுக்கலாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த இடம் பாயிண்ட் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் க்ரஷ் பண்ண பெப்பரு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ரஷர் இல்லைன்னா தூள் பண்ண பெப்பரே போடலாம், இல்லைன்னா இடித்து போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த சிக்கனாக வறுக்கிறதுக்கு மேலே ஊற்றுறது இந்த நல்லெண்ணெயும் இந்த மிளகு தூளும் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது. இது வந்து காடை வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அதே சமயம் டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்குங்க. ஒரு லைட்டான புளிப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூளில் கூட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பரான காடை வறுவல் தயார். ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அந்தளவு டேஸ்ட்டான காடை வறுவல் தயார். இந்த சூப்பரான எம்மியான ரெசிப்பியை நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி டேஸ்டான பாரம்பரியமான ரெசிபிஸ் நிறைய இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.